இந்தியா, இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தின் இறுதி நிமிடங்களில் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறின. கொழும்புவில் போதிய வெளிச்சம் இல்லாத நிலையிலும் ஆட்டத்தை தொடர நடுவர்கள் எடுத்த முடிவு போட்டியை நடத்தும் நாடான இலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்புக்கு 503 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. அதன்பின் இலங்கை அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. இரண்டாம் நாளின் கடைசி ஓவர்களில் பிரசித் கிருஷ்ணா லகிரு உதாராவை ஆட்டமிழக்கச் செய்தார். அதைத் தொடர்ந்து அன்றைய நாளின் கடைசி பந்தில் பிரபாத் ஜெயசூர்யாவை மானத் சுதார் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்தார். விக்கெட்டுகள் விழுவதற்கு சற்று முன்பு நடுவர்கள் வெளிச்சத்தை சோதித்து பார்த்தனர். ஆனால் ஆட்டத்தை தொடரவே முடிவு செய்தனர். இலங்கை பேட்ஸ்மேன்களான ஜெயசூர்யாவும் காமில் மிஸ்ராவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் நடுவர்கள் தங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளவில்லை. அந்த முடிவால் மிகுந்த ஏமாற்றமடைந்த ஜெயசூர்யா பெவிலியனுக்கு திரும்பினார். அவர் டிரெஸ்ஸிங் ரூமை அடைந்ததும் கோபத்தில் தனது கையுறைகளை வீசி எறிந்தார். இதுகுறித்து வர்ணனையாளர் சஞ்சய் மஞ்சுரேக்கர், பிரபாத் ஜெயசூர்யாவும் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். எது எப்படியோ இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது.